ஒருத்தர் ரொம்ப பக்தராக இருந்த சாய்பாபாவை ஆதரிக்கின்றார், அவரை அருளை கொண்டாடுகின்றார். சரி, இந்த பாபாவிற்கு என்னங்க? இந்த பாபா தானே உவந்து வந்திருக்கின்றார். அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு அன்பருடைய வாழ்க்கையில சுவாமியே குழந்தை மாதிரி தேடி வந்து ஒரு இடம் தேடி அமர்ந்து இன்றும் பலருக்கும் வரப்பிரசாதியா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அவரோட கனவுல பாபா வந்து உன் கூட நான் இருக்க விரும்புகிறேன். இப்படி கனவுல வந்தோடனே சரி, ஒரு எதேச்சியாக வந்த கனவு போல் சுவாமி நம்ம வீட்டில் இருக்காருன்னு விட்டுட்டார். ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு கனவு வருது, நான் உன் கூட தான் இருக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு அருளி செயலோ ஒரு டிவினிட்டியோ இருக்குன்னு அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் இதுக்கு எங்கே போய் விடை தேடணும்னு தெரியலை. நல்ல விஷயம் நினச்சி அதுக்கான வினா இருந்தால் அதற்கான விடை நம்மளை தேடி வரும்ன்றதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் சான்று. பாபா திருக்கோயில்களுக்கான ஒரு கோயில் அமைப்பு உண்டு. இப்போ நம்ம சிவாலயங்கள் வேறு மாதிரி இருக்கும், திருமாலாலயங்களுக்கான ஆகமங்கள் உண்டு. இது வந்து வேறு விதமான ஒரு திருவுருவச் சிலை, திருவுருவ கோயில்னு இருக்கும் இல்லையா? அதன்படி அவர் மிக அழகான பாபா கோயிலுக்கான விதிப்படி ஒரு கோயில் கட்டிட்டார். ஒரு அன்பருக்கு வந்து விபத்தால் கால் வந்து நடக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை. இவர் சொல்கிறார், பாபாவை வேண்டிக்கோங்க. ஏன்னா யாராவது நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வரும்பொழுது சில சமயம் இந்த பிரச்சனையே தீர்க்க முடியாது, மருத்துவர்களே சொல்லிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கையான வார்த்தை தானே நம்ம சொல்லுவோம். நீங்கள் பாபா பார்த்துப்பார், கவலைப்படாதீங்கன்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்லிட்டார். அவர் அதை உண்மைன்னு சொல்லி சுவாமியே சொல்லிட்டார்னு விடாமல் பாபா கோயிலே பாபாவை பிரார்த்திக்க பாபாவினுடைய வருஷாந்திர பூஜை நடக்கும் பொழுது யார் ஒருத்தர் நடக்க முடியாதுன்னு இருந்தாரோ அவர் நடந்து வந்துட்டு. ஸ்கந்தகுரு சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு ஒரு வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய சாய்பாபா அவர்களுடைய அழகான ஒரு ஆலயத்தை பற்றி இன்று அடியேன் சொல்ல போகிறேன். சாயி பாபா பிரணாம், ஷிரடி பாபா பிரணாம். ஷிரடி பாபாவிற்கு என்று கோடான கோடி பக்தர்கள் இருக்கின்றார்கள். சுவாமிக்கான பிரதான கோயில் பிரசாந்தி நிலையம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சாய்பாபாவினுடைய பிரசாந்தி நிலையம் தாண்டி பல இடங்களில் பாபாவிற்கான கோயில்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. அப்படி தான் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர்லேயும் ரொம்ப அற்புதமான சாய்பாபா திருக்கோயில்னு உண்டு. தினம் தினம் மக்கள் அப்படியே அலைமோதி அவரை ஆராதிப்பார்கள். அப்படியே கைமேல பலன் கிடைத்து செல்வார்கள். குறிப்பாக வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை குரு நாள், குருவுக்கு உகந்த நாள் அன்று மிகவுமே பாபா ஆலயங்களில் விசேஷம் இருக்கும். இன்றைக்கி அடியேன் உங்ககிட்ட சொல்ல போகிறது சென்னையிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போனீங்கன்னா செங்கல்பட்டு எல்லாருக்கும் தெரிந்த இடம். அது அருகில் இருக்கக்கூடிய மாமண்டூர் விஜய சாயிநாத ஆலயம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா ஆலயம். ஊருக்கு ஒருத்தர் ரொம்ப பக்தராக இருந்த சாய்பாபாவை ஆதரிக்கின்றார், அவரை அருளை கொண்டாடுகின்றார். சரி, இந்த பாபாவிற்கு என்னங்க? இந்த பாபா தானே உவந்து வந்திருக்கின்றார். அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். பக்தர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம், அசாத்திய விஷயம், மனிதர்களால் முடியாத விஷயங்களை அதிசயம்னு வாங்க, இயற்கையாக நடந்தா, கடவுள் அருளோடு நடந்தால் அருளிச்செயல்னு வாங்க. அப்படி அருளிச்செயலால் சிலர் திருக்கோயில்களை கட்டி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் நான் இப்போ ஒரு அன்பருடைய வாழ்க்கையில் சுவாமியே குழந்தை மாதிரி தேடி வந்து ஒரு இடம் தேடி அமர்ந்து இன்றும் பலருக்கும் வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், சுவாமி எப்படி நம்மளை தேடி வரார். கடவுள் நம்மளை தேடி வரார்னா அதுக்கு பெரிய விஷயம். பெரிய புராணத்தில் பல அடியார்கள் கனவுல சுவாமி வந்திருக்கார். ஆனால் இன்றைக்கெலாம் கனவுல சுவாமி வர்றது குறைஞ்சிடுச்சு. ஏன்? அன்றைக்கி நிறைய சுவாமியை பற்றி நினைப்போம், கோயில் போயிட்டு வந்து தூங்குவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய கேளிக்கைகள், மொபைல், டிவின்னு பார்க்கும்பொழுது எதை அதிகமாக நினைக்கிறோமோ அந்த தாக்கங்கள் தான் மனசில் இருக்கும். ஒரு அன்பர், இது வந்து கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு, அவரோட கனவில் பாபா வந்து உன் கூட நான் இருக்க விரும்புகிறேன். புரியலை. ஒரு பக்தர்
ஏன் இப்படி சுவாமி சொல்கிறார்? சரி, ஏதோ எதேச்சியாக இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பாபா அருள் போல் இருக்குது, சுவாமி கனவுல வந்தால் எப்படி இருக்குங்க? முருகன்லாம் கனவுல வந்தால் எப்படி நம்ம அழுதுற மாட்டோமா? முருகான திருப்புகழ் பாடினா கனவுல வரும்னே அருணகிரியார் சில திருப்புகழ் பாடுறார். இப்படி கனவுல வந்தோடனே சரி, ஒரு எதேச்சியாக வந்த கனவு போல் சுவாமி நம்ம வீட்டில் இருக்காருன்னு விட்டுட்டார். ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு கனவு வருது, நான் உன் கூட தான் இருக்க விரும்புகிறேன். இப்படி ஒரே மாதிரி கனவு வரும் பொழுது இதில் ஏதோ ஒரு அருளி செயலோ ஒரு டிவினிட்டியோ இருக்குன்னு அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் இதுக்கு எங்கே போய் விடை தேடணும்னு தெரியலை. நல்ல விஷயம் நினச்சி அதுக்கான வினா இருந்தால் அதற்கான விடை நம்மளை தேடி வரும்ன்றதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் சான்று. இவர் இப்படியே இருக்கார், இதுக்கான விடை வேணும் பாபான்னு இந்த தடவை தான் இது உண்மையான கனவு, இது ஏதோ சொல்ல வருகின்றதுன்னு புரிந்து சுவாமி கிட்ட வேண்டுறார். அப்போ ஒருத்தர் கால் பண்ணுறார், இந்த பார்ப்பா, திருநெல்வேலியில் ஒரு சாய்பாபா கோயில் கட்டணும்னு ஏற்பாடு, ஷீரடியில் இருக்கிற மாதிரியே உயரம், அதே முக அமைப்பு, அதே திருமுக மண்டலத்தோடு இருக்கக்கூடிய திருவுருவ சிலை நம்ம மகாபலிபுரம். ஏன்னா மகாபலிபுரம் திருவுருவ சிலைகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம். திருநெல்வேலிக்காக இங்கே தயாராகிடுச்சு. ஆனால் அங்கே ஒரு சில காரணங்களால் இப்போவே எடுத்துன்னு போய் வைக்க முடியாது. கோயில் கட்டும் பணிகள்லாம் இருக்குது, ஆனால் திருவுருவ சிலை தயாராகிடுச்சு. எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல அதை வச்சு பாதுகாக்கணும். உன்னால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இவருக்கு ஒரே சந்தோஷம். இவர் வீடு இங்கே சென்னை நகரம்னாலும் மாமண்டூரில் அவருக்குன்னு ஒரு நிலம் இருக்குது, அங்கே கோசாலை இருக்குது. அந்த கோசாலையில் நல்ல இடம் தானே, பசு இருக்கிற இடமே 33 தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய இடம், தேவர்களும் தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வைக்கலாம். சரிப்பா, எனக்கே இந்த மாதிரி ஒரு கனவு வருது, அந்த கனவோட ரியாக்ஷன் தான் போல இருக்குது, புரிஞ்சிடுச்சு, முன்னாடியே அவர் சொல்லிட்டார், உனக்கு முன்னாடி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு தன்னுடைய கோசாலை பக்கத்தில் சுவாமி வந்தாயிடுச்சு. இன்னொரு ஊர் சுவாமி தான், ஆனால் அந்த சுவாமி அப்பா குழந்தைன்னு நினச்சிட்டா, இப்போ இன்னொருத்தர் வீட்டு குழந்தை என்கிட்ட ஒரு நாள் இருக்குன்னா உணவு போடாமல் இருக்க முடியுமா? அவங்க வீட்டில் நல்லா போடுவாங்கன்னு வேளா வேளைக்கு உணவு கொடுக்கணும்ல. அது மாதிரி இவர் என்ன பண்ணார், ஒரு நாளும் மாமண்டூருக்கு சென்று அந்த சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை, அவருக்கான நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு சமயத்துக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா மாதிரியான ஒரு அஃபினிட்டி அவருக்கு வருது. கொஞ்ச நாள் கழிச்சு திருநெல்வேலியில் இதெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் அவருக்கான மிகப்பெரிய கம்பேனியன் யாருன்னா பாபா தான். அதுக்கப்புறம் யாரிடமிருந்து தொலைபேசி வந்ததோ அவரே சொன்னாங்க, இல்லை கோயில் தயாராகும் நிலை கொஞ்சம், அதுக்கெல்லாம் துவங்க போகிறாங்க போல், நம்ம கொடுத்துடணும், நியாயமாக இன்னொருத்தருடைய திருவுருவ சிலையிலையா, சரி கொடுத்துடணும்னு இருக்கும் பொழுது இவருக்கு மனசு இல்லை. சரி, இது என்ன இப்படி ஒரு பற்று வைக்கிற ஒரு நிலை, இது இன்னொருத்தருடைய பொருள் இல்லையா அப்படின்னு இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு கனவு வருது, நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், உன்னை விட்டு போகலை. சரி, நம்ம சுவாமியே நினச்சின்னு இருக்கோம், அது மாதிரி ஒரு கனவு வருதுன்னு இவர் விட்டுட்டார். இந்த கனவு வந்ததுக்கு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் தொலைபேசியில் ஒரு அழைப்பு, இல்லை அந்த கோயில் கட்டக்கூடிய சில பணிகள் எல்லாமே கொஞ்ச காலம் தள்ளி போகுது, இந்த திருவுருவ சிலையை நீயே வச்சுக்க முடியுமா? காத்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன், அவருக்கும் எனக்குமான உறவெல்லாம் சொல்ல முடியும். சில பேர்லாம் சுவாமி கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்து அழுவாங்க, இது என்ன இந்தளவு இவ்வளோ பெரிய பக்தியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிலருக்கு சிலரோடு இருக்கும் அனுபவத்தை நம்மளால் உணரவே முடியாது. we can't comment certain things in the world, அதுதான் உண்மை. உடனே அவர் என்ன பண்ணார், இனிமே இன்னொருத்தருடைய திருவுருவ சிலைன்றதுனால திருக்கோயில் கட்டப்படாமல் பாதுகாக்கப்பட்ட பாபா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு இனிமேல் கோயில் கட்டணும். கோயில்னா என்னங்க, இல்னா இது எங்கள் வீடு, கோனா அரசன். யார் நமக்கான நிரந்தர அரசன்? இறைவன் தான். இறைவன் என்ற அரசன் வாழும் வீடு கோயில். சரி, சுவாமி கோயில் கட்டிடலாம். பாபா திருக்கோயில்களுக்கான ஒரு கோயில் அமைப்பு உண்டு. இப்போ நம்ம சிவாலயங்கள் வேறு மாதிரி இருக்கும், திருமாலாலயங்களுக்கான ஆகமங்கள் உண்டு. இது வேறு விதமான ஒரு திருவுருவச் சிலை, திருவுருவ கோயில்னு இருக்கும் இல்லையா? அதன்படி அவர் மிக அழகான பாபா கோயிலுக்கான விதிப்படி ஒரு கோயில் கட்டிட்டார். கட்டி கொண்டாடுறாராக, தேடி வந்தே பாபா, உன்னை எப்படி நான் விட்டுட முடியும்? அப்போ தேடி இந்த மாமண்டூருக்கு வந்திருக்கின்றாய் என்றால் இங்கு உனக்கு பலருக்கு அருள் செய்யும் நோக்கம் இருக்குது, அதனால தான் நீ தேடி வந்திருக்க அப்படின்னு இவர் கொண்டாட ஆரம்பித்து வியாழந்தோறும் உணவு அன்னதானம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. பொதுவாக ஆலயங்கள்னாலே முதல்ல பசி தீர்க்கும் இடம். பசி தீர்ந்தால் தானே நமக்கு இறைவன் மீதே ஒரு ஈடுபாடு வர முடியும். ரொம்ப பசிக்குது, எனக்கு உணவே கிடைக்கல, ஏதாவது திருடலாமான்ற நோக்கம் தானே எனக்கு வரும் முதல்ல.
அப்போ பசி என்பது இல்லை என்றால் தானே மனிதனாக என்னால் சிந்திக்க முடியும். அதனால் சிவாலயங்களாகட்டும் பாபா ஆலயங்களாகட்டும் உணவு பிரதானமாக இருக்கும். பசியோடு ஒரு உயிரினம் இருக்கக்கூடாது. வியாழக்கிழமைகள் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படியே இருக்கு, மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அன்பருக்கு விபத்தால் கால் நடக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை. இவர் சொல்கிறார், பாபா வேண்டிக்கோங்க. ஏன்னா யாராவது நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வரும்பொழுது சில சமயம் இந்த பிரச்சனையே தீர்க்க முடியாது, மருத்துவர்களே சொல்லிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கையான வார்த்தை தானே நம்ம சொல்லுவோம். நீங்கள் பாபா பார்த்துப்பார், கவலைப்படாதீங்கன்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்லிட்டார். அவர் அதை உண்மைன்னு சொல்லி சுவாமியே சொல்லிட்டார்னு விடாமல் பாபா கோயிலே பாபாவை பிரார்த்திக்க பாபாவினுடைய வருஷாந்திர பூஜை நடக்கும் பொழுது யார் ஒருத்தர் நடக்க முடியாதுன்னு இருந்தாரோ அவர் நடந்து வந்துட்டு. அப்போ நம்பிக்கை, அதுவும் குறிப்பாக மாமண்டூரில் அருள் பாலிக்கும் விஜய சாயிநாத ஆலயம் அப்படியே கை மேலே பலன் தரார். ஒரு பெண் குழந்தை பாகியம் கேட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் அப்படியே நெகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் போகும்பொழுது குழந்தை பாகியம் கேட்டு எங்களுக்கு குழந்தை வந்த ஆலயம், எப்படி சுவாமியை மறக்க முடியும், குழந்தையோடு வரும். ஏன்னா இன்றைக்கும் பலர் பேரில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச பேர் வச்சுருவாங்க, ஆனால் சாயின்றதை முன்னாடி சேர்த்துப்பாங்க. என் குழந்தை பேரே ஏகாட்சரன், என்னுடைய பெரிய மகன் பேர் சாய் ஏகாட்சரன்னு வச்சுருக்கேன். ஏன்னா சத்தியமான விஷயம், மயிலை பாபா ஆலயத்தில் அப்போ நம்ம கையால் பால் அபிஷேகம் விடியற் காலை போனால் பண்ணலாம். அப்படி பால் அபிஷேகம் செய்து அடியன் முதல் குழந்தை கருவுற்றேன். அது எழுதி நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு வந்தேன், ஏன்னா இந்த அருள் தெரியணும் எல்லாருக்கும். அப்போ என் குழந்தைக்கு சாய் ஏகாட்சரன் அப்படின்ற பெயர் வச்சுருக்கோம். அப்போ அந்த சாய்பாபாவினுடைய அருளை நாங்கள் சாய்பாபாவின் பக்தர்கள்ன்ற கூட்டத்தை அந்த சாயின்ற பேர் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த பேருக்கு முன்னாடி இருக்கிறது தான் ரொம்ப அழகாக உணர்த்தும். அந்த அன்பருக்கு ரொம்ப கோயில் பராமரித்து வியாழந்தோறும் அன்னதானம் செய்தாலும் தினந்தோறும் அன்னதானம் பக்தர்களுக்கு செய்யணுன்றது தான் ஆசை. எந்த அளவு அன்னதானம் செய்கிறோமோ அந்தளவு வயிற்று வலி வராது, நம்ம குலத்துக்கே பசி வராது, அடுத்த பிறவியில் வைத்த வலி வரவே வராதாம். இந்த பிறவியில் நாம் செய்யும் அன்னதானம் அடுத்த பிறவிக்கான ஃபிக்ஸட் டெபாசிட். இல்லைங்க எனக்கு பிறவியே கிடையாது, நான் முக்திக்கு போகிறேன்னா நீங்கள் மேலான பிறவி, ஆனால் உங்கள் குலத்திற்கே வயிற்று வலி வராது. அதனால் முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு நாள் சுவாமி உங்களுக்கு ஏதாவது நன்மை கொடுத்தார், சின்ன லாபம் கொடுத்தா, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் கொடுக்குறோமே அன்னதானம் அப்படின்னு ஒரு அன்னதானத்தை ஏற்றுக்கலாம். எவ்வளோ பேர் வயிறார சாப்பிட்டு அது ஒன்று தானே போதும்னு சொல்லுவோம். இப்போ கோல்டு தரோன்னா போதும்னு சொல்லுவோமா, இருக்கிற வேலையில் மாட்டோம். ஆனால் உணவு போதும்னு சொல்லுவோம், திருப்தியாக இருக்கும். அந்த உணவினை கொடுத்து இறைவனுடைய அருளை அப்படி டைரெக்டாக பெறலாம். அதனால் பாபா ஆலயம், நிறைய பாபா பக்தர்கள் இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது, தள்ளி போகுது, தடங்கலாது, இது நடக்கணும் அப்படின்றவங்க எல்லாம் ஒரு தடவை நம்ம மாமண்டூர் விஜய சாயிநாத ஆலயம்க்கு போகலாம். யாரையோ நம்பி நம்ம ஏதோ பண்ணுவோம், ஆனால் கடவுளை நம்பினாங்க கொஞ்ச நாள் தள்ளி போகும், அது நம்முடைய வினை தான், ஆனால் கைவிடப்படார், அதுதான் சத்தியம். அதனால் மாமண்டூர் விஜய சாயிநாத ஆலயத்திற்கு வாருங்கள். சுவாமியின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேற அல்ல நல்ல நிலையில் இருக்கீங்களா, ஒரு நாள் அன்னதானத்தினை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி வரப்பிரசாதியாக நம்மை தேடி வந்த சாயிநாதரை வணங்கி அவர் அருளை பெறுங்கள். இந்த ஆலயம் மாமண்டூருக்கு போய் விஜய சாயிநாத ஆலயம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆலயத்தை ஈஸியாக போய் அடைஞ்சிடலாம். அதனால் இந்த ஆலயத்தினரோடு தொடர்பு கொண்டு ஒரு நாள் பாபாவை போயிட்டு பார்த்துட்டு கை நிறைய மனம் நிறைய அருளோடும் அப்படியே ஒரு நிம்மதியோடும் வர வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், சாய்ராம். நன்றி.